சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சைவ சமயத்திற்கு பெருந்தொண்டாற்றி சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தில் இடம்பெற்ற 63 நான்மர்கள் வரிசையிலே நாம் இன்று காண இருப்பது சிறு தொண்டர் புராணம். இந்த சிறு தொண்டர் என்பவர் யார்? ஏன் அவருக்கு சிறு தொண்டர் என்று பெயர் வந்தது? அவர் இறைவனுக்கு ஆற்றிய அரும் பணி என்ன? சைவ சமயத்திற்கு அவரது பங்களிப்பு என்ன? அவர் எப்படிப்பட்ட வாழ்வினை வாழ்ந்தார் என்பது பற்றி நாம் இந்த வரிசையிலே பார்க்க இருக்கின்றோம். திருச்செங்காட்டங்குடிமையே சிறு தொண்டருக்கு மடியேன் என்று திருத்தொண்டத் தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை பற்றி குறிப்பிடுகின்றார். இவரது ஊர் என்பது சோழ வளநாட்டிலே திருச்செங்காட்டங்குடி என்று நன்னிலம் வட்டம் அருகிலே உள்ள ஒரு ஊராகும். அங்கே கணபதீஸ்வரம் என்ற ஒரு கோவில் இருக்கின்றது. அங்கே எம்பெருமான் குடிகொண்டு அனைவருக்கும் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஊரை சார்ந்தவர் தான் நமது சிறு தொண்டர் நாயனார். இவருக்கு ஏன் சிறு தொண்டர் என்று பெயர் வந்தது? திருத்தொண்டர் புராணம் என்பது பெரிய புராணத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் தொண்டு என்பது மக்களுக்கு செய்வது, திருத்தொண்டு என்பது சிவபெருமானுக்கு செய்வது. இப்போ இறைவனோடு தொடர்புடைய அனைத்துமே திரு என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுவதால் திருத்தொண்டர் புராணம் என்று குறிப்பிடுகின்றார். இவன் சிறு தொண்டர் என ஏன் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், இவர் பல சிறப்புகள் பெற்றிருக்கிறவர் நமது சிறு தொண்டர் நாயனார். இருந்தாலும் அவர் சிவனடியார்களை கண்டுவிட்டால் தனது எண்சான் உடம்பும் ஒரு சாணாக குறுகக்கூடிய அளவிலே குனிந்து வணைந்து வணங்கி பணிந்து நிற்பார். அந்த உருவமே சிரித்துவிடும் சிவனடியாருக்கு முன்பாக. அதனால் இவரை சிறுத்தொண்டர் என்று அன்போடு அழைக்கின்றார்கள். அந்த அளவிலே சிவன் மீதும் சிவனடியார்கள் மீதும் மாறாத பற்று கொண்டவர். இவர் கல்வி மிகுந்த ஒரு புலமை பெற்றவர். அது மட்டுமல்ல, அவர் வில் பயிற்சி, வாழ் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், காலாட்படை என்ற பல நிலைகளிலே போர் புரியக்கூடிய ஆற்றலும் வன்மையும் ஆண்மையும் மிக்க ஒரு மனிதனாக திகழ்ந்து வந்தார். அந்த நாட்டிலே சோழ வளநா என்பது பல்லவ மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சிறு நாடாகத்தான் இருந்து வந்தது. அதாவது அந்த சோழ வளநாட்டை ஆண்ட சோழ மன்னர்கள் காஞ்சிபுரத்திலே இருந்து அந்த சோழ நாட்டை ஆட்சி செய்திருக்கக்கூடிய பல்லவ மன்னர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அப்போ அந்த பல்லவ நாட்டை ஆண்டு வந்த மகேந்திரவர்ம பல்லவன் என்பவர் அவர் இலக்கியத்திலும் கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஆனால் தனது நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்திய தவறிய காரணத்தினாலே வாதாபி என்ற நாட்டை ஆண்டு கொண்ட அந்த சாளுக்கிய மன்னர் புலிகேசி என்பது என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த தொண்டை நாட்டின் மீது படையெடுத்து அந்த பல்லவ நாட்டுடைய ஒரு பகுதியை கைப்பற்றி அந்த பல்லவ நாட்டுக்குள்ளே நுழைந்து பெரிய சேதத்தை விளைவித்து விடுகின்றார். இது பல்லவ நாட்டிற்கு ஒரு மாறாத ஒரு கரையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது மகேந்திரவர்ம பல்லவனுக்கு அடுத்தபடியாக நரசிம்ம பல்லவ வர்மன் 1 என்பவர் பட்டத்துக்கு வருகிறார். நரசிம்ம வர்ம பல்லவர் என்பவருடைய படைத்தளபதியாக திகழ்ந்தவர் தான் நாம் சொல்லக்கூடிய சிறு தொண்டர். பரஞ்சோதி என்று அவர் பேரை இந்த மாதிரி அழைப்பாங்க. அந்த நரசிம்மவர்மன் என்ன முடிவு பண்ணுறாரு? நமது தந்தையை தோற்கடித்து நமது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு இழுக்கினை ஏற்படுத்திய அந்த வாதாபியை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சாளுக்கிய மன்னன் புலிகேசி எப்படியோ தோற்கடிக்க வேண்டும். நமக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கும் அவமானத்திற்கும் ஒரு கழுவாய் தேடிக்கொள்ள வேண்டும் என்று படைகளை திரட்டி நமது பரஞ்சோதி மன்னனுடைய தலைமையில், பரஞ்சோதி என்ற தளபதியுடைய தலைமையிலே அனுப்புகின்றார். பரஞ்சோதி இப்போ அந்த மிகப்பெரிய படையை நடத்தி கொண்டு போய் அந்த வாதாபி என்ற நகருக்குள்ளேயே புகுந்து விடுகின்றார். அந்த வாதாபியை தீக்கிரையாக்குகின்றார். அங்கிருந்து அந்த கணபதியை கொண்டு தமிழ்நாட்டில் நிறுவி அந்த வாதாபி கணபதி என்ற பெயர் வந்தது. அந்த கணபதி வழிபாடு அதற்கு பின் வந்ததாக ஒரு செய்தி உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டிலேயே குடைவரை விநாயகர் சிலைகள் இங்கே உள்ளன, அந்த வழிபாடு இங்கே இருந்தது என்பதற்கான சான்றுகளையும் கூறுவார்கள். நாம் அதற்குள்ளே போக வேண்டாம், இந்த இடத்துக்கே நம்ம விடலாம். அப்படிப்பட்ட ஒரு போர் வீரராகிய பரஞ்சோதி நரசிம்மவர்ம பல்லவனுடைய படையை நடத்தி சென்று வென்று வந்த பிறகு அவர் மன்னருடைய வணங்கி தன்னுடைய வெற்றியை அவருக்கு காண வைக்கின்றார். அப்போது அவரை சொல்கிறாங்க, கூட போயிருந்த மந்திரிகள், தளபதிகள், பிரதானிகள்லாம் சொல்கிறாங்க, இவர் ஒரு மிகச்சிறந்த வீரர் மட்டுமில்லை, இவர் மிகச்சிறந்த சிவனடியாரும் கூட. அப்படி சொன்னோடனே அந்த மன்னர் ரொம்ப வருத்தப்பட்டுறார். அடடா, ஒரு சிவனடியாரை, ஒரு சிவபக்தி தலைமேற்கொண்டு சிறந்த ஒரு தொண்டராக விளங்கக்கூடியவரை கொண்டு நம்ம ஒரு போரில் ஈடுபடுத்திட்டோமே அப்படி சொல்லி ஒரு மனம் ரொம்ப நொந்து போயிறாரு. அந்த சிவனடியாரை மன்னிப்பு கேட்குறாரு பரஞ்சோதியிடம். மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களை போரில் ஈடுபடுத்திட்டேன், அது தப்பு தான் அப்படி சொன்னால், அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அது என்னுடைய கடமை. இந்த நாட்டிற்கு, எனது சொந்த நாட்டிற்கு ஏற்பட்ட இழுக்கினை துடைப்பதற்காக
ஒரு படையெடுத்து சென்று எதிரி மன்னனுடைய படையை அழித்து அந்த நாட்டுக்குள் புகுந்து அவர் சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு நல்கினீர்கள், அந்த வேலை நன்றி அப்படின்னு கூறி அவர் அந்த தன்னோட கடமையை தான் செய்ததாக மன்னர்கிட்ட கூறுறார். உடனே மன்னர் வந்து அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை, பொன்னை பொருளை நிலப்புலன்களை தானமாக வழங்கி நீங்கள் உங்கள் ஊரில் போய் இருந்து நீங்கள் சிவத்தொண்டு செய்யுங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அப்போ அவர் ஊருக்கு வந்து அந்த தான் பெற்ற செல்வம் அனைத்துமே அந்த இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு மட்டும்தான் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு இறையடியார்களுக்கு தொண்டு செய்வது தலையாய பணியாக கொண்டு செய்து வருகின்றார். அப்போ அவருக்கு வந்து திருவெண்காட்டு நங்கை என்ற மங்கையை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த அம்மாவும் தன்னுடைய கணவனுடைய பணிகளிலே அவருக்கு துணையாக அவருக்கு இணையான ஒரு சிவச்செல்வியாக இருந்து அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து பெரும் பாக்கியமாக கருதுகிறாங்க. அவர்கள் வந்து தினமும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு சாப்பிடுவதையே ஒரு நியதியாக கொண்டவர்கள். அன்னதானம் அப்படின்னு சொன்னால் இப்போ சில இடங்களெல்லாம் செய்கிறாங்க, சாதங்களை வந்து கலந்து ரசத்தோடு கலந்து ரச சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி போட்டு ஒரு கையில் ஒரு இலையில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விரட்டி விடுறது. அந்த மாதிரி இல்லாமல் அவர்களை வந்து வரவழைத்து நல்ல ஒரு தூய அரிசி, உயர்ந்த ரக அரிசினால் ஒரு அன்னம் சமைத்து அதில் வந்து நெய், பால், தயிர் முதலான நல்ல பொருள்களை கலந்து அறுசுவை உள்ள காய்கறிகளை அதில் கொடுத்து பணியாரம், பால், பாயசம், பச்சரிசின்னு எவ்வளவோ இனிப்புகளையும் கொடுத்து அந்த மாதிரி அந்த அன்னதானம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக அந்த வந்து உண்டு மகிழ்பவர்கள் நல்ல ஒரு மனமும் வயிறும் நிறைந்து செல்லும் வண்ணத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறப்போ அவர்கள் வந்து இறைவனுக்கு ஆற்றிய தொண்டிற்கு இணங்க ஒரு இறைமகவே ஒரு உருக்கொண்டு பிறந்தது போல் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து சீராள தேவன் என்ற ஒரு பெயரை சூட்டி அந்த குழந்தையுடைய பிறந்ததை 10 நாள் அருமையான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி அந்த குழந்தைக்கு வந்து உரிய அந்த வீட்டில் என்னென்ன சொல்லிக் கொடுக்குமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து 5 வயது வந்த உடனேயே அதை வந்து உரிய பள்ளியில் போய் சேர்த்துடுறாங்க. அந்த உலகத்திற்குரிய கல்வியை அவங்க கற்றுக்கொள்ளணும், தத்துவ விசாரங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும், மற்ற கணிதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், வானசாஸ்திரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது குழந்தை வந்து மிகப்பெரிய மனிதனாக, மகானாக, அறிவாளியாக வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டி அந்த 5 வயதை குழந்தையை கொண்டு போய் பள்ளியில் சேர்த்து அந்த முறையான கல்விக்கு வந்து சேர்த்து விட்டுறாங்க. சேர்த்து விட்டு இவர்கள் தங்களது இறைப்பணியும் செய்து கொண்டிருக்கிறாங்க, தனது மகனையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை மாதிரி ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த எம்பெருமான் சிவன் வந்து ஒரு மனசில் நினைக்கிறார், இப்படி இவர்கள் ஆற்றிய சிவத்தொண்டு உலகம் பூரா தெரிய வேண்டும், இந்த வரலாறு உள்ள வரைக்கும் இந்த திருத்தொண்ட நாயனார் அவருடைய மனைவியான திருவெண்காட்டு நங்கை இவருடைய புகழ் வந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார். அப்போ திருவுள்ளம் கூட என்ன செய்யணும், அவர்களை கடுமையான சோதனைக்கு ஆளாக்கி அந்த சோதனையிலே தாண்டி அவர்களை வெற்றி பெற வைத்து அவர்கள் வரலாற்றில் நிலைப்படக்கூடிய ஒரு செயலை செய்ய வைக்க வேண்டும் என்று உளம் கொண்டு ஒரு மனித உருவம் கொண்டு ஒரு பைரவ சாமியாராக பைராகியாக உருவம் கொண்டு அந்த திருப்புகலூர் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திற்கு வருகின்றார். அப்படி உருவத்தை வந்து சேக்கலார் பெருமாள் வர்ணிக்கிறப்போ சொல்கிறார், கரிய மேகத்தை குவித்து வைத்தது போல ஒரு சடை முடியும், அதிலே வந்து உக்கடலை உள்ளே அடைத்து வைத்தது போல தும்பை மலர்களால் செய்யப்பட்ட ஒரு அலங்காரமும், நெற்றியிலே 3 பட்டை திருநீர் அணிந்து அந்த திருநீருக்கு இடையிலே ஒரு பிறை போன்ற ஒரு பொட்டினை அதை மறைத்து உள்ளே அணிந்து கொண்டு அந்த காதிலே வந்து இரத்தின மாலையாலான குலை அடைந்து வெண்சங்கத்தை அதிலே கோர்த்து திருநீலகண்டம் தனது கழுத்திலே வந்து விடமிருந்தி பார்வதியால் நிறுத்தப்பட்ட அந்த சிவகண்டம் இருக்குல்லையே திருநீலகண்டம், அந்த நீளத்தை மறைப்பதற்காக அதில் வெண்பளிங்கு கல்லை வந்து மாணிக்கத்தில் கோர்த்து அணிந்து தோளிலே அவர்கள் வந்து வல்லையம் கட்டி கரங்களிலே வந்து வளையல்கள் பூட்டி காலிலே பொன்னாலான பாத குருடு அணிந்து இடையிலே புலித்தோலை அணிந்து இடது கையிலே திரிசூலமும் பிரமனுடைய தலையை கிள்ளி செய்யப்பட்ட கபாலமும் ஏந்தி அவர் வந்து அந்த மண்ணிலே தனது நிழல் நடந்து வருகின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த இறைவனுடைய நிழல் அந்த பைராகியனுடைய நிழல் வந்து இந்த பூமியிலே படுவதற்கு இந்த பூமி எண்ணம் தவம் செய்ததோ என்ற அளவில் ஒரு அழகாக நடந்து வர்றாரு அந்த ஊருக்குள்ளே. அப்போது என்றைக்குமே சிவனடியார்களுக்கு உணவளித்து பிறகுதான் தான் உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய சிறுத்தொண்டருடைய குடும்பத்திற்கு அன்று ஒரு சோதனை போல ஒரு சிவனடியார் கூட வந்து தனது வீடு தேடி உணவு கொடுங்கன்னு சொல்லி வரவே இல்லை. அப்போது நானாவது வெளியே போயிட்டு அடியார்கள் எங்கேயா இருந்தாங்கன்னா போய் நான் தேடிட்டு வர்றேம்மா அப்படி சொல்லி திருத்தொண்ட நாயனார் வந்து தனது மனைவி
திருவெண்காட்டு அங்கே சொல்லி விடைபெற்று ஊரெல்லாம் தேடி போகிறாரு. அங்கே மடங்களுக்கு போகிறாரு, ஆற்றங்கரைக்கு போகிறாரு, மரத்தடிக்கு போகிறாரு. எங்கேயுமே சிவனடியார் யாருமே காணும் சோதனை காலமாக. ஏன் சோதனை காலம்னா அதை வந்திருக்கிறாரு சோதிப்பதற்காக. கையிலையிலிருந்து புறப்பட்டு வந்த நமது திருநீல கண்டரங்க வந்திருக்கின்றார் இல்லையா? அதனால் அவருக்கு எந்த அடியாருமே அந்த கண்களுக்கு புலப்படவில்லை. உடனே இவர் நம்ம பைராகி சாமியார் அங்கே நிற்கிறார். அந்த பைராகி சாமியாருங்கிறது சிவபதங்களில் பல பிரிவுகள் உண்டன. ஏன்னா பாசுபதம், காபாலிகம், மாவிரதம், வீரசைவம், இது மாதிரி பல பிரிவுகள் உள்ள. அதில் பைராகி அப்படிங்கிறது ஒரு பிரிவு. அவர்கள் சைவத்தை, அதாவது சிவபெருமான் மீது ஒரு வெறித்தனமான ஒரு பக்தியை கொண்டவர்கள். அவர்கள் அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார். அந்த சிறுத்தனுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று இந்த சிவனடியார்களை வணங்கி வரவேற்று உபசரிக்கக்கூடிய சிறு தொண்டர் என்பவருடைய வீடு இதுதானா? நான் அவரை காண்பதற்காக வந்தேன், அவரை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு வெளியிலேருந்து குரல் கொடுக்கின்றார். குரல் கொடுத்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறு தொண்டர் வீட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க பேர் சந்தனமங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தனமங்கி அப்படிங்கிற வெளியே அவரை வணங்குறாங்க. இந்த சிவனடியார் பைராகி சாமியாரை வணங்கிட்டு, ஐயா சுவாமி, இந்த மாதிரி இன்றைக்கு சிவனடியார் யாரும் அந்த வீட்டுக்கு உணவு உட்கொள்ள வரல, அதனால் அடியார்களை தேடி சிறுத்தொண்டனர் வெளியே போயிருக்கிறார், உடனே வந்துடுவார், வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம சாமியார் சொல்கிறார், நான் பைராகி அந்த நடைமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு துறவி, நான் ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் உள்ளே நுழைய மாட்டேன், அதனால் நான் இருக்கிற அவர் வந்ததுக்கப்புறம் மறைஞ்சி கிளம்ப போகிறாரு. உடனே சிவனடியார் வந்துட்டு போனால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தனுடைய மனைவி அவங்க வெளியே வர்றாங்க. அவங்க உங்களுடைய திருத்தவ வேடங்கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்தமாக அவங்கள வணங்கி உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போயே அவங்ககிட்டே சொல்லிடுறாரு, நான் ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்கள் கணவர் இங்கே வந்துட்டாருன்னு சொன்னால் நான் அங்கே வடக்கு ஆத்திமரத்தடியில் அமர்ந்திருப்பேன், அங்கே என்னை பார்க்க சொல்லுங்கள், நான் அவரை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கின்றேன், அங்கே வந்தாலும் என்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன உடனே சிறுத்தொண்டர் நேரம் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பாசுபத பைராகி வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு சிவனடியார் நமது இல்லம் தேடி வந்தார், நான் உள்ளே கூப்பிட்டு அவர் வரவிட சொல்லிட்டாரு, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால், அவர் நம்ம கணபதீஸ்வரம் கோயிலுக்கு அருகில் உள்ள ஆலமரத்தடியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நேராக போகிறார். இவர் அங்கே போய் அவர் நெடுஞ்சாலும் கிடையாது அவர் எழுந்து வணங்குகிறாரு. அவரும் கேட்குறாரு, நீங்கள் தான் அந்த பெருந்தொண்டாகிய சிவத்தொண்டை செய்யக்கூடிய சிறு தொண்டரா அப்படின்னு சிவபெருமான் இவரை பார்த்து கேட்க, அப்படி தான் என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப கூனி குறுகி, தொண்டர்களுக்கு அடிமை செய்யக்கூடிய அளவிலே அடியனுக்கு தகுதியில்லை எனினும் என்னை அவ்வாறு அடியவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு மிக பணிவான ஒரு மொழியை சொல்கிறார். மொழியை சொன்னேன், சரி உங்களை பார்க்க தான் வந்தேன், பார்த்தது போதும் அப்படி சொன்னேன். ஐயா சுவாமி, நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக எனது வீட்டுக்கு நீங்கள் உணவு உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை பார்ப்பதற்காகத்தான் வந்தேன், உன் வீட்டில் சாப்பிடுவதற்காக வரல. நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பாடு சாப்பிடுவேன், வருஷத்துக்கு 2 முறை, 6 மாதத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவேன். அந்த சாப்பிடக்கூடிய நாள் இன்று, ஆனால் எனக்கு உன்னால் உணவளிக்க முடியாது அப்படிங்கிறார். சாமி, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன், உங்களால் எனக்கு என்ன உணவளிக்க முடியாது, உங்களுடைய விருப்பம் என்ன, அதை நான் செய்கின்றேன் அப்படிங்கிறார். அப்போது அந்த சுவாமி சொல்கிறார், நான் புலால் உணவு உண்பவன், அதுவும் பசுவை அரித்து கறி சமைத்து இன்றைக்கு சாப்பிடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பசுவை அரித்து சுத்தமாக கறி சமைத்து நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். வாங்க, எங்கள் வீட்லேயும் பசு இருக்குது, நீங்கள் என்ன முறைப்படி சமைக்க சொல்லுங்களோ அந்த பசுவை அறுத்து கறி சமைத்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கின்றார். அவர் சொல்கிறார், உடனே நான் பசு என்பது அந்த மிருகத்தில் வரக்கூடிய அந்த பசு வகை இல்லை, நான் சொல்வது நரப்பசு, மனிதர்களைத்தான் நான் அறுத்து சுத்தமான முறையில் கறி வச்சு சாப்பிடுவேன். அதுவும் அந்த நரப்பசுவும் 5 வயதிற்கு உள்ளாக இருக்க வேண்டும். அந்த 5 வயதிற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த நரப்பசுவாக இருப்பது மட்டுமல்ல, அது தாய் தகப்பனுக்கு ஒரே குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த தாய் தகப்பனுக்கு ஒரே குழந்தையாக மட்டும் இருப்பதல்ல, அந்த தாய் தனது மகனுடைய கால்களையும் கைகளையும் பிடித்து கொள்ள அந்த தந்தை இருவரும் மனமு அந்த குழந்தையை அறிந்து சமைத்து எனக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த அறிந்து சமையல் பண்ணக்கூடிய அந்த குழந்தையும் அது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு நிபந்தனைக்கு உட்பட்டு எனக்கு சமைச்சு நீ கொடுக்குறதா இருந்தால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் சிவனடியாக சாப்பிடணும்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமாச்சு சொல்லிட்டு, இருங்க சாமி, நான் சமைச்சு முடிச்சுட்டு உங்களை நான் கூப்பிடுறேன்ட்டு வீட்டுக்கு ஓடி வர்றார். ஓடி திருவெண்காட்டங்கிட்ட அவருடைய நிபந்தனைகளை சொல்கிறார். சுவாமி பைரவ சுவாமியார் நம்ம வீட்டுக்கு சாப்பிட சொன்னால் இதெல்லாம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். யோசிக்கிறாங்க 2 பேரும். நம்ம பெரிய பொருளும் பணமும் கொடுத்து யாராவது ஒரு தாய் தந்தையிட்ட கஷ்டப்படவிட்டு ஒரு குழந்தை கூட வாங்கிடலாம். ஆனால்
எந்த குழந்தையாக இருந்தாலும் அவருடைய தாய் தந்தையர் வந்து என்ன மனமகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை அறிந்து சமைத்து கொடுப்பாங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காத ஒன்றாச்சே அப்படின்னு 2 பேரும் யோசித்து தங்களுடைய மகனை நினைவுக்கு கொண்டு வர்றாங்க. ஏன் நமக்கு ஒரு குழந்தை இருக்குதே, அதுவும் நமக்கு 2 பேருக்கு ஒரே குழந்தை தானே, அதுவும் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தை தானே, நாம் 2 பேரும் மனமறிந்து அந்த குழந்தையை அறிந்து சமைத்து அடியாருக்கு உணவூட்டலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுத்தொடர் வந்து தன்னுடைய குழந்தையை படிக்கக்கூடிய பள்ளிக்கு போய் அவர் அழைக்கிறார். அந்த குழந்தையை அவர் அழைக்கிறப்பவே அந்த சீராளாதேவருடைய மனசில், அந்த குழந்தையோட மனசில் பட்டுச்சு, நம்மை வந்து இவர்கள் இறையடியாருக்கு உணவாக்குவதற்காக தான் அழைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்பா வெளியே வந்து நிற்கிறாரு சொன்ன உடனே அப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மனமும் வந்து கூட்டிகிட்டு வருது. அவர் அங்கே கூட்டிகிட்டு வந்து அதை குளிக்க வச்சு, அதுக்கு வந்து நல்ல வாசனை நீரில் குளிக்க வச்சு அதை அலங்காரம் செய்து, அதை வந்து அந்த குழந்தையை அறிவதற்கு இருக்கிறப்ப சொல்கிறாரு, அம்மா அப்பா நீங்கள் கலங்க வேண்டாம், நான் எப்படியோ மனிதனாக பிறந்தவன் ஒரு காலத்தில் இறந்து தான் ஆக வேண்டும். இறந்ததுக்கப்புறம் இந்த உடம்பானது நெருப்பிற்கோ அல்லது மண்ணிலே புதைத்தால் புழு போன்ற நுண்ணுயிர்களுக்கோ தான் இரையாக போகுது. அப்படி வந்து கீழான நிலைகளிலே இரையாக போகின்ற உணவு ஒரு மாவிரதம் பூண்ட ஒரு பைராகி சாமியாருக்கு வந்து உணவாக போகிறதுங்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன்னு அந்த குழந்தையும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள அதை சமைத்து வைத்து விட்டு அந்த சிவனடியாரை கூப்பிட போகிறார் சிறுத்தொண்டர். நீங்கள் சொன்ன மாதிரியே சமைச்சு வச்சுட்டோம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து உட்கார்றாரு. இலையில் உட்காந்து, என்னோடு உணவு அருந்துவதற்கு யாராவது வேண்டுமே, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சிறுத்தொண்டரும் உட்கார்றாரு. அவருக்கும் அதே கறி உணவு பரிமாறப்படுகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட சோதனை இது வந்து நம்ம சொல்லுவதற்கே நாமும் மனமும் நடுங்கக்கூடிய ஒரு செயல். அதை வந்து திருத்தொண்டர் ஏன் செய்தார் அப்படிங்கிறது பின்னாடி விளக்க வருது அப்படின்னு அவர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு அந்த கறி எடுத்து வைக்கிறார். உட்கார வச்ச உடனே சிவனடியார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிடணுமே அப்படிங்கிற ஆவலில் இவரும் அதை சாப்பிட துவங்கி விடுகின்றார். அப்போது 6 மாதமாக சாப்பிடாம நானே பொறுமையாக இருக்கேன், நீ எதுக்கு இப்போ உடனே சாப்பிட தொடங்குகின்றாய், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, இவர் குழந்தை உனக்கு ஏதாவது பித்திருப்பு இல்லை, அந்த குழந்தைய கூப்பிடு, அது கூட வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் திருத்தொண்டர் சொல்கிறார், இந்த எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது பெருமானே, ஆனால் அவன் இப்போது எதற்கும் உதவான் அப்படின்னு சொல்கிறார். உன் குழந்தை எதற்கும் உதவான் என்று சொல்லாத, போய் கூப்பிடு, அவன் எதற்கும் உதவுவான் அப்படின்னு சொன்னால் இவர் போய் வெளியே நின்று சீராளா சீராளா அப்படின்னு கூப்பிட்ட உடனே குழந்தை அப்போ தான் பள்ளியிலேருந்து ஓடி வர்ற மாதிரி பழைய அலங்காரங்கள் அப்படியே ஓடி வருது. ஓடி வந்தோடனே ஒரு திகைச்சு போய் அந்த குழந்தைய வார நினச்சிக்கிட்டு போய் பார்த்தா அங்கே அந்த பைராகி சாமியாரை காணும். எங்கே இவர் போயிட்டார் தேடின்னு சொல்லி அவரை விட சுற்றி தேடி அந்த வீட்டினுடைய புறக்கடை பக்கம் போகும்பொழுது அங்கே வந்து சிவபெருமான் உமாதேவியை இடப்பாக கொண்டு முருகப்பெருமானோடு தேவகணங்கள் சூழ அவருக்கு காட்சி கொடுக்குறார். அப்போது பல்லாயிரம் நூற்றாண்டுகள் தவம் புரிந்தாலும் காண கிடைக்காத சிவனுடைய காட்சி தனது குழந்தையால் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க குடும்பத்தோடு வழிபடுறாங்க. அப்போ இறைவன் வந்து தனது திருவடியிலேயே சிறுத்தொண்டரையும் பார்வதி தேவி உமையம்மனுடைய திருவடியிலே திருவெண்காட்ட நங்கையவும் அவர் வீட்டில் அந்த வேலைக்காரி பண்ணாங்க பணிபுரிந்த சந்தன நங்கையவும் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. முருகப்பெருமானுடைய காலையிலே சீராளதற்கு இடம் கொடுத்து சிவ கணங்களுள் ஒருவர் ஆக்கி அருள் புரிகின்றார். அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும், சிவசைவம் என்பது ஒரு அகிம்சையான சமயமாயிற்றே, அது ஒரு குழந்தையை அறுத்து பலி கொடுக்கக்கூடிய அளவில் வந்து சிறுத்தனுடைய மனசு வந்து அப்படி கெட்டிப்பட்டு போய்விட்டதா என்பதற்கு சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஒரு கொலை என்பது அதை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசன் இருக்கிறான், அவன் போரில் போய் எதிர்நாட்டு வீரர்களை கொல்றான் அப்படின்னு சொன்னால் அது கடமை என்ற வகையில் செய்யப்படும். அப்புறம் ஒரு மனிதன் பல பேர் கொண்டுட்டு பல பேருக்கு மிகுந்த துன்பங்களை தீங்குகளை விளைவித்து கொண்டு ஊரே அழித்து கொண்டுக்கிறான் ஒருத்தன், அவனை போய் ஒருத்தன் தடுத்து அவனை கொண்டாள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தர்மமாகும். அப்புறம் வந்து ஒரு நீதிபதி இருக்கிறாரு, அந்த நீதிபதி எத்தனையோ கொடும் குற்றங்களை செய்வதற்கு மரண தண்டனை வழங்கி அவருடைய மரணத்துக்கு காரணமாகின்றார், அது வந்து அறம் என்ற வகையிலே படும். அதே போல் அப்போ சிவனடியாருக்கு தனது மகவை அறிந்து அவர் சமைச்சு அவருக்கு பரிமாறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எனது செயல் என்று எதுவும் இல்லை, அனைத்தும் சிவன் செயலே என்ற ஒரு அருமையான ஒரு பரிபக்குவ நிலையை அடைந்ததால் தான் இந்த செயலை நாம் செய்கிறோம் என்று உணராமல் எண்ணாமல் இந்த செயலும் சிவன்தான் செய்கின்றார் என்று சிவன் மேலே முழுமையான பாரத்தை போட்டு அந்த செயலை செய்து இறைவனுடைய கணங்களில் ஒன்றாக உயர்ந்து அது சிவபதத்தில் இடம் பெற்றார். அதுபோல் நாமும் எந்த காரியம் செய்கிறோம் என்று சொன்னாலும் இந்த காரியத்தை நாம் தான் செய்கிறோம் என்று எண்ணாமல் இந்த காரியம் நம்மால் தான் முடிந்தது என்ற நான் என்ற அகந்தையை ஒழித்துவிட்டு அனைத்துமே சிவபெருமானுடைய செயல்தான், அவர் தான் நம்மை ஆட்டுவிக்கின்றார், நம்மை படைத்தவர் அவர் தான், காத்தவர் அவர் தான், நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அவர்தான் காரியம் காரணம் எல்லாமே என்று
முழுமையான சரணாகதியை இறைவனுடைய பாதங்களிலே நாம் செலுத்தி அமர்ந்து விட்டால் இறைவனுடைய பேருருளை பெற்று அவருடைய கணங்களிலே ஒன்றாக அமையக்கூடிய வாய்ப்பினை நாமும் பெறலாம். ஆனால் இந்த புராணத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு டேக்அவே என்ன அப்படின்னு சொன்னால், தான் என்ற அகந்தியை ஒழிக்க வேண்டும். செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே இறைவனால் இயக்கப்படுகின்றன என்பதை மட்டும் உணர்ந்தால் போதுமானது. இதனை கேட்ட குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.